சில குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆல் பாஸ் உறுதி. என்ன ப்ரோ சொல்றீங்க? சும்மா ஒரு இதுவுக்காக சொல்றீங்களான்னு கேட்டீங்கன்னா உண்மையை தான்ப்பா சொல்றேன். வீடியோவை ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்த முறை கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃபா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அந்த கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. ஓகேங்களா? இல்ல ப்ரோ ரொம்ப ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பரா தான் இந்த முறை இருந்துச்சு அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒரு கொஸ்டினா பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான அந்த துணை தேர்வுகளுக்கான டைம் டேபிள் ஓகேங்களா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்பயோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் கிட்ட ஆச்சு. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டுல துணை தேர்வு எழுதி இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா கேட்க நாங்க ட்ரை பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பும் பாத்தீங்கன்னா ஒரு புறம் வெளியாகி இருக்கிறதுனால நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஓவரா ஹாப்பினஸா இருக்கிறதா நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஓல்டு சிலபஸே தான் நீங்க எழுத போறீங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருக்காப்பா, எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் ப்ரோ, இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் வேணும் ப்ரோ, அந்த மாதிரி உங்களுக்கு எதனா வேணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம டெலிகிராம்ல நம்ம மறுபடியும் போட முடியாது. ஏன்னா பசங்க நிறைய பேர் ஏற்கனவே டெலிகிராம் குரூப் அப்டேட்ல பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன பண்ணலான்னா மேபி தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அதில் நார்மல் அப்டேட்ஸ் போடுற குரூப்பாக இருக்குது. அதில் இப்போ நம்ம துணை தேர்வு மாணவர்களுக்குன்னு போட்டோன்னா அவங்க குழம்பிடுவாங்க, அவங்களுக்கு தேடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆனால் நம்ம ஒரு நார்மல் குரூப்பை ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம், இல்லை நார்மல் டெலி குரூப் கிரியேட் பண்ணிட்டோம், அப்புறமா கூட டெலீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாமான்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேருக்கு தமிழில் ஃபெயில் ஆயிருப்பீங்க. 10th, 11th, 12th சேர்த்து சொல்கிறேன். சில பேர் தமிழில், சில பேர் 5 சப்ஜெக்டில் பாஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுக்க ஆள் இல்லை, நிர்கதியாக இருப்பீங்க. எவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டான். எல்லாமே செல்ஃபிஷ் பக்கிங்கில் தான் இருப்பானுங்க. ஏன்னா அவங்க பாஸ் ஆகி என் கூட இருக்க உங்கள் ஃப்ரெண்டே சில பேர் மெட்டீரியல்ஸ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. நான் பாஸ் ஆகிட்டு நான் அடுத்தது போகணும், அடுத்தது நான் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகணும், 11th முடிச்சுட்டு நான் 12th போகணும், 10th முடிச்சுட்டு நான் 11th போகணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கப்பா. நம்மளால் முடிஞ்ச மெட்டீரியல்ஸ் பாஸ் மார்க் தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். இப்போ இருக்கக்கூடிய இந்த துணை தேர்வு மாணவர்களுக்கு வெறியோட படித்து அவனை மூஞ்சியில் ரிலேஷன் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கறி பூசுகிற மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க, ஜஸ்ட் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்ன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சில குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச் பா. நன்றி.